பாருங்க, இன்னைக்கு அம்பாளோட நைவேத்தியம் ரவா லாடு. அதுக்கு முதல்ல கொஞ்சோண்டு நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ரவையை இந்த மிச்சம் இருக்கிற கொஞ்சோண்டு நெய்யில் வறுக்கிறேன். ரவை நெய்யில் நல்லா பொரிஞ்சாச்சு. நான் 1 கப்பு ரவை எடுத்துட்டுருக்கேன். இப்போ அந்த 1 கப்பு ரவைக்கு 1.25 சுகரு, அது கூட ஏலக்காயும் போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா இது ஆறின அப்புறம் ரெண்டையும் போட்டு திரிச்சின்னு வந்துடலாம். இதை திரிச்சின்னு வந்தாச்சு. பாண்டியில் வந்து நெய் காயிறது. இப்போ நான் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் போட்டுக்கிறேன். நெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா சுடணும், அப்போ தான் பிடிக்க வரும். நெய் விடும்போது இந்த மாதிரி அது பொரியணும், அப்போ தான் அது வந்து நல்லா பிடிப்படும். இதை வந்து சூடாக இருக்கிறனால பார்த்து இதை கொஞ்சம் கலந்துட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பதத்தில் பிடிக்கும்போது நல்லா பிடிப்படும். இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, பிரசாதம் ரெடி ஆகிடுது. இதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் மாத்திரம் சொல்கிறேன். இது வந்து அப்பப்போ கொஞ்சம் நெய்யை சுட வச்சு விட்டு பிடிச்சிட்டோன்னாக்கா நல்லா பிடிபடும். ஆறி போயிடுச்சுன்னா பிடிபடாது. ரவா லாடு அப்படி தான். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சூடாக விட்டு வெந்திக்கோங்க. संसेवित सकले